நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நம்மளோட விஜய் கார்த்திக். டேடா தி அப்பா படத்தோட டீம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் கவின் அண்ட் அமர்னா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கிறது கஷ்டமா இருக்கா? படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிற டைம்ல ப்ரொமோஷன் இன்டர்வியூ 10 கேள்விக்கு 10 ஆன்சர் திருப்பி சொல்ல கஷ்டமா இருக்கா? இல்ல, ரெண்டும் நம்ம வேலைதான். அது எப்படி பாசமா பண்ணியோ இதுவும் அதே மாதிரி பாசமா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே அன்போட கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. பட் திஸ் இஸ் a part of the game, so you have to do it. உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுதான் இந்த பதில தான் நான் போன இன்டர்வியூல சொன்னேன். அது அவங்க எல்லாத்துக்கும் ஏன் கிரெடிட் வாங்குறேன்? இல்ல, இது என்னோட நான் யோசிச்சு சொல்றேன். இல்லை, அஃப்கோர்ஸ் படம் இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சே வந்து ஒரு நல்ல படம் பண்ணுறதை தாண்டி பண்ண படத்தை இப்படி ஒரு படம் வந்திருக்கு வரப்போகுது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். ஸோ அதனால் எல்லாமே ஈக்குவல் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த வேலையை வந்து இன்னும் சூப்பராகவே தான் போயிட்டுருக்கு பண்ணுறோம். படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் எங்கே ஆகுதுன்னா, நீங்கள் இன்டர்வியூவில் தெரியாமல் சொல்கிற அந்த 1-2 வார்த்தைகள் வந்து ட்ரெண்ட் ஆகி அங்கே தான் இப்போ ரீசெண்டாக அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்டர்வியூ வரும்போது என்ன கேட்டாலும் இதை வாயவே திறந்துடக்கூடாது, இதை பற்றி ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு வந்த விஷயம் இது. அது இப்ப நான் சொல்லுமா? அது உள்ள நினைச்சிட்டு இல்ல, நம்ம வீட்டுல பேசுவோம்ல, எப்படி சாதாரணமா ஏதோ ஒண்ணு பேசுவோம், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்துட்டேன்னா நான் அவ்வளவுதான், எனக்கு கரெக்டா இவ்வளோ மறந்துடுவேன். ஆமா, எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஐயோ நிறைய பேர் பார்ப்பாங்க, இது ஜட்ஜ் பண்ணுவாங்க, எல்லாம் யோசிச்சு பேசுறது ரொம்ப அது கஷ்டம். ஸோ அதுக்காக அடிக்கடி கவின் ஞாபகப்படுத்துறேன். ஸோ அதனால நல்ல வேலை நான் தனியா இன்டர்வியூ கொடுக்கல. So he's there, he's saving me from morning. அப்படியே ஒரு ஆங்கரா இருந்தார் இல்லையா, அவருக்கு தெரியும் எல்லாம் வந்து வாயை புடுங்குவானுங்க. நீங்க அப்புறம் என்ன கான்ஷியஸா இருக்கீங்க? எந்த விஷயத்த லீக் அவுட் பண்ணிடக்கூடாது? படத்தை பத்தி பேசணும், மட்டுமே பேசணும், அவ்வளவுதான் யோசிச்சுட்டு வந்தது, மற்றபடி பெருசா ஒன்றும். ஓகே, டேடா தி அப்பா, நான் ஒருத்தன் தான் டேக்லைனோட சொன்னது பேர் கரெக்ட் தான். சூப்பர். நானே சொல்லணும்னு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. இல்லைன்னா டாடா அப்படின்றது வந்து தமிழ்ல இது போடும்போது டாட்டான்னு வந்துருது, சில பேர் தாதா அப்படின்ற மாதிரி போயிடுது. அதனால அது டாடானா அப்பா அப்படிங்கறத சரி ஓகே அது போட்டுருவோம் அப்படின்ற மாதிரியே அதை அப்புறமேட்டு போட்டாச்சியா. இப்போ அதில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்டான சென்டிமெண்ட்டை தாண்டி வேற என்னென்ன எமோஷன்ல அதை போட்டாயிருக்கீங்க? அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ஆஸ் அ கப்பிள் இருக்கிற எமோஷன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்புறம் என்ன, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சொல்லிட்டேன். ஒன் சைடுல இருக்கும், ஒரு 2 சைடுல இருக்கும், சேர்ந்த லவ் இருக்கும், சேராத லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இல்ல இது எல்லாமே இருக்கும். நான் சொன்னதே எதிர்பாருங்க, இப்ப என்ன சொன்னேன்னா அது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ஒரு சில சோர்சஸ், இப்போ டீசரை பாக்குறப்போ, இப்போ டைரக்டர் அங்கங்க பேசுறத பாக்குறப்போ, காலேஜ் டைம்ல ஒரு கப்பல் வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் நடக்குதுங்கிற மாதிரியான ஸ்டோரி தான் இல்லையா? அப்போ வந்து பிரெக்னன்சி பிஃபோர் மேரேஜ் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்குமா? இது வந்து அதுதான், நம்ம வந்து எதுவுமே பிளான் பண்ணி பண்ண மாட்டோம் இல்லையா. வென் சம் ஆக்சிடெண்ட் ஹேப்பன்ஸ், ஒரு நார்மலான இருக்கிற ஒரு பையன் ஒரு காலேஜ் மட்டுமே போயிட்டு இருந்துட்டு லைஃப்பை சீரியஸாக பார்க்காத ஒரு பையன், ஏதோ ஒன்று பை ஆக்சிடெண்ட்டோ பை தவறோ ஏதோ நடந்துருச்சு, அங்கேருந்து அவன் செஞ்ச தப்பை அவன் திருத்தினானா, அது ஒன்று எல்லாருக்குமே ஒரு அலாரம் ஒன்று அடிக்கும் இல்லை. தப்பை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி ஒன்று போகலாம். இல்லை பண்ணதே திருப்பி பண்ணுறோன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் என்னவோ அதுதான் கிடைக்கும், இல்லை அதை இக்னோர் பண்ணோன்னா அதுக்கு என்னவோ கிடைக்கும். அது இந்த படத்துல இருக்கும். இது சப்போர்ட் இல்ல அந்த மாதிரி கிடையாது. இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் பீப்புள்ஸ் லைஃப். இல்ல, இது நடந்த விஷயம் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா என்ன நடக்கும், ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து டக்குன்னு லைட்டாக அது ஒரு மாதிரி அப்படி ஒன்று இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா ஒரு பையனோட லைஃப் என்னென்னலாம் நடக்கும், அவனு கூட இருக்கிறவங்க, அவனை சுற்றி இருக்கிறவங்க, இன்ஃபேக்ட் அவன் கூட சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பொண்ணு, இது எல்லாருமே அது எப்படி பாதிக்கும், அது எல்லாமே எப்படி மாற்றும், அது நல்ல விதமாக மாறுதா இல்லை இது எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது தான் படம். இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தேன், நீங்கள் இந்த படத்தோடைய போஸ்டரை ஷேர் பண்ணும்போது லைக் தமிழில் என்னுடைய முகம் வந்து பெரிய போஸ்டரில் இடம் பெற்றுருச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட போட்டிருந்தேன். ஆனால் உண்மையாகவே பீஸ் படத்தில் அங்கே பூஜா நிற்கிறாங்க,
மொத்த ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருந்துச்சு சீரியஸாவே. ஓகே, படம் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம்னா நீங்க வந்து திருப்பி ஹீரோயினா வளம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஹீரோயினை மட்டும்தான் பார்க்க முடியுமா, இல்ல வந்து திருப்பி பீஸ்ட் மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பீஸ்ட்ல வந்து பூஜா ஹெக்டே இஸ் வாட் ஷீ இஸ், ஐ லுக் அப் டு ஹர். அந்த மாதிரி she is a very experienced actress. So அவங்க கூட எல்லாம் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் கிடைச்சதே பெரிய விஷயம் as my debut film in Tamil. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல கூட ஹீரோயினை விட என்னோட கேரக்டர் இஸ் ரியலி குட் இன் த ஃபிலிம். ஹீரோயின் இஸ் அ ஃபேக்டர், எஸ் டெஃபினெட்லி. பட் இல்லைனாலும் இப்போ ஹீரோயினா இவனுக்கு இன்னொரு பெயர் இருந்தாலும் இந்த கேரக்டர் நான் பண்றேன்னா எனக்கு ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கிற மாதிரி படங்கள் வந்தா ஐ வுட் பி வெரி ஹாப்பி டு. கவின், நீங்க நிறைய பரிமாணம் எடுத்துட்டீங்க. சீரியல் ஆர்டிஸ்டா இருந்திருக்கீங்க, ஆங்கரா இருந்திருக்கீங்க, ஒரு கேம் ஷோ கண்டஸ்டன்டா இருந்திருக்கீங்க, இப்போ சினிமாலையும் தடம் பதிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நீங்க ஒன்ஸ் சினிமாவில் என்டர் ஆனதுக்கு அப்புறம், இதே கேள்வி நான் தர்ஷன்ட்டு கேட்டேன், ஒன்ஸ் நீங்க சினிமாவில் என்டர் ஆனதுக்கு அப்புறமா நாளை பின்ன ஏதோ ஒரு ஆடியன்ஸ்ல இவரு சீரியல்ல பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மக்கள் மனசுல பதியணும்னு நினைக்கிற ஒரு ஐடென்டிட்டி நீங்க ஒரு ஃபிலிம் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ டக்கு நீங்க பாக்குறப்போ இவர் சீரியல் ஆக்டர்னு சொன்னாலும் இவர் ஆங்கர்னு சொன்னாலும் உங்களுக்கு எப்படி தோணும்? அது வந்து பாசிட்டிவ் எடுத்துப்பீங்களா இல்லை எப்படி? டெஸ்டினேஷன் ஒன்று, இலக்கு ஒன்று, அதுக்கு என்னெல்லாம் அந்த போகிறதுக்கு என்னெல்லாம் வண்டி கிடைக்குதோ அந்த வண்டியெல்லாம் நான் ஏறி போயிட்டுருக்கேன். பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸில் ஏறுறேன், லாரி வந்துச்சுன்னா லாரி ஏறுறேன், லிஃப்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா லிஃப்ட்டில் ஏறுறேன், ஏன் லிஃப்டாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து அந்த ரூட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ டெஸ்டினேஷன் ஒன்று தான். அண்ட் நீங்கள் கேட்டதுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் சிலருக்கு நிஜமாவே நான் பண்ண அந்த சீரியலில் அந்த வேட்டையன்ற ரோல், அந்த பேர் தான் நிஜ பேர் தெரியுதோட இந்த வேட்டையன்ற பேர் தான் இன்னுமே ஊர் சைட்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே சந்தோஷம். அதையும் அந்த விதத்தில் பிடிச்சவங்களுக்கு அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியாவது என்னைக்காவது ஒரு படம் பண்ணிடணுன்றது ஒரு ஆசை தான். அப்படியும் ஒன்று இருக்குது. சூப்பர். இப்போ வந்து படத்தில் டைரக்டரும் டெபியூட், மியூசிக் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம். அப்போ வந்து மக்கள் எல்லாரும் பயங்கர எதிர்பார்க்கறது ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் வந்து உங்களுடைய ரோல் எந்த மாதிரியான ரோலாக இருக்க போகுது? ஏன்னா டீசர் பார்க்குறப்ப வேற லெவலில் பேசி வச்சிருக்கீங்க, பண்ணி வச்சிருக்கீங்க, சம்பவம் இருக்குதுன்னு தெரியுது. எந்த மாதிரி சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது என்னோட கூட ஃபர்ஸ்ட் படம், இங்கே இந்த பெரிய த்ரூ அவுட்டாக பண்ணுற கேரக்டர் லீட் ரோலாக பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ எல்லாரோட லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆஃப் தேர் லைஃப். இது நம்ம எப்படியாச்சும் ஒர்க் ஆகி தான் ஆகணும். ஸோ என்னோட கேரக்டர்னா இதில் நிறைய இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஐ ஹேட் அ really good opportunity to act நிறைய எமோஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸும் வர மாதிரி கேரக்டர். ஓவராலா இட் வில் பி a feel good சம்பவம். feel good சம்பவம் வெயிட்டிங், அது லோடிங் ஹோப்ஃபுல்லி. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா ஹேர் ஸ்டைலை மாற்றினோடனே அந்த லுக் வந்துடும் அப்படின்னு மீம்ஸில் பார்த்தேன். மீசையும் மாதிரி வச்சா மாதிரி அந்த மாதிரி ஒரு மீம்லாம் பார்த்தேன். ஸோ அதான் சொல்கிறேன், இதுக்காக ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாற்றுறீங்களா, பாடியும் கொஞ்சம் ஏற்ற வேண்டியதாக இருந்துச்சு? அதுக்கு இல்லை, குறைக்க வேண்டியது இருந்துச்சு. குறைக்க வேண்டியது. ஏன்னா ஒரு காலேஜ் பையங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நியாயமாக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் ஒரு பக்கம் போச்சு. ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு லொக்கேஷனோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படியாவது இமிட்டேட் பண்ணணும் ட்ரை பண்ணேன். அது ஒரு மாதிரி வந்துச்சு. இப்போ அதுதான் அங்கே இருக்குது. அதுலேருந்து லைட்டாக உருவுனது அது அந்த மாதிரி தான். ஆமாம். இப்போ வந்து சாண்டி மாஸ்டரும் நீங்கள் பயங்கர க்ளோஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும், சொல்லி தான் தெரியணும் இல்லை? அப்படி இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உங்களுக்கு? எங்க நிறைய சொல்லுவாரு உங்ககிட்ட தான். எனக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐ அம் மீட்டிங் ஹிம் அண்ட் ஹி இஸ் வெரி நைஸ் as a person and as a ஃபன் பண்ணுவாரு ஆஃப் ஸ்கிரீன்ல. எனக்கு ஆக்சுவலி நிறைய டைம்லாம் கிடைக்கல அவர்ட்ட பேசி பழக. யா ஏன்னா they had so much dance to do, all I had was to walk and look at Kavin. அதுதான் இருந்துச்சு. ஆனாலும் he is a very nice person. நமக்கு கொஞ்சம் டைம்லயே புரியும்ல அந்த மாதிரி I felt so. சின்னதாக ஒரு டாஸ்க்ல போயிடலாம். இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு ரேண்டம் ஆடியன்ஸ், சரியா? படம் ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு ரிலீஸ், என் கையில் 200 ரூபா தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த நாள் இப்போ யூஸ்வலாகவே ஃப்ரைடே ஆனால் ஒரு 3-4 படம் இப்படி தான் ரிலீஸ் ஆயிரும். மேண்டேட்டரி ஆயிடுச்சு. எங்கிட்ட 200 ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு தான் போக முடியும். நான் உங்க படத்துக்கு வரணும்னா
நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணும், நான் ஒரு ரேண்டம் ஆடியன்ஸ். சோ உங்க படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல சொல்லி you have to convince me. நான் கன்வின்ஸ் ஆகணும் இல்லையான்னு பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு what kind of films do you like? சோ எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா படம் முடிச்சிட்டு போகும்போது என்னோட 200 ரூபாய்க்கு வர்த்தா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு படம் தான் நம்மளோட படம். இல்லனா உங்களுக்கு அந்த 200 ரூபாய் நான் திருப்பி தரேன்னு சொன்னா நீங்க போவீங்களா? இப்ப சொன்னா வரிசைக்கிட்டே போறாங்க. இல்ல, நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உங்களை தானே கன்வின்ஸ் பண்ண சொன்னீங்க. உங்களை தானே கன்வின்ஸ் பண்ண சரி, சொன்னேன். ஓகே. போய் பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க எப்படி. 200 ரூபாய் கேட்பேன். கண்டிப்பா கொடுப்பீங்களா? இல்ல தாராளமா, டெஃபினட்டா. ஓகே, இப்ப கவின் உங்கட்டாங்க. இல்ல டெஃபினட்டா அதான் நான் சொல்றேன். நீங்க டெஃபினட்டா ஐயோ இந்த படமா இதுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு நிச்சயமா நினைக்க மாட்டீங்க. அதை கொஞ்சம் சொன்னால் ஜாஸ்தி சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த படத்து மேலேயும் அந்த கண்டென்ட் மேலேயும் அது வந்திருக்க விதத்து மேலேயும் இருக்கிற நம்பிக்கையினால அதை சொல்கிறோம். நிஜமாவே ஒரு நல்ல படம். நீங்கள் ஏதாவது விதத்தில் யாராவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணிப்பீங்க. உங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ அம்மா அப்பா, என் வயசில் இருக்கிற பையனுக்கு அம்மா அப்பா வாட் எவர் நிச்சயமாக ஏதோ இடத்துல கனெக்ட் பண்ணிப்பீங்க. நீங்கள் நல்லா சிரிப்பீங்க, நீங்கள் அழுவ கூட வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக அழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லா அப்பா நல்ல படம்டா அப்படின்ற மாதிரி நிச்சயமாக நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஹார்ட்ஃபுல்லாக வெளியில் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்க்க போகிறீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவீங்க. பார்த்துருப்பீங்களா? பார்க்க மாட்டோம். நான் பார்க்க மாட்டேன். இல்லை, ஆக்சுவலி அது ஐ திங்க் ஐ ஹர்ட் கவின் ஏதோ ஒரு படத்துக்கு ஐ ஹர்ட் ஹிம் சே தட் ஐ டோன்ட் வாட்ச் ரிவ்யூஸ்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிஜமா ஐ அண்டர்ஸ்டுட், I've kept this in my mind, you should not do thatனு. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்க்க போனேன் கேரளாவில். ஸோ நிறைய பேர் கூப்பிட்டு இது அதுன்னு சொல்லும்போது ஐ டோன்ட் வாண்ட் ஹியர் anything. Let me go watch the film. முன்னாடி நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து போயிருக்கேன். ரிவ்யூஸில் இட்ஸ் பேட் ஃபிலிம் சொன்னாலும் நான் போய் பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் டு see என்ன பேட் இதுலன்னு தெரியறதுக்கு நான் போய் பார்த்துருக்கேன். அதுக்காக போடலன்னு சொல்ல மாட்டேன். If I heard bad reviews also, sometimes 1-2 films when you know it's going to be அது வந்து எனக்கு பிடிச்ச ஜானர் கிடையாது அப்படின்னா ஓகே, மேபி ஐ வில் வாட்ச் இட் அட் ஹோம் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. ஆனால் இல்லைன்னா நான் ஐ ஹவ் கான். ஈவன் இஃப் இட்ஸ் பேட் ரிவ்யூஸ் ஐ ஹவ் கான். பட் யா, ஈவன் இப்போ தியேட்டர் முடிச்சுட்டு வெளியே வராங்க ஃப்ரைடே அன்னைக்கு. ஓகே, ஒரு ரிவ்யூவர் கொடுக்குற ரிவ்யூ வேற. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தியேட்டர் முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க அந்த பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்துட்டு அதிகமா நம்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு கார்பரேட் காசு வாங்கி சொல்றது இல்லை, மனசுல பட்டது. இப்போ அது வந்து எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து எந்த வித அது வந்து ரொம்ப முக்கியமா, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் பிக்கெஸ்ட் ப்ரமோஷன் ஒரு படத்துக்கு. நம்ம படத்துக்கு we are expecting that only. ஃபர்ஸ்ட் டே நீங்க படம் போய் பார்க்கணும், செகண்ட் டேல இருந்து நீங்க சொல்றது தான். நம்ம அது நம்பிதான் இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது ப்ரமோஷன் இதெல்லாம் நடக்கும், ஆனா அந்த ஃபைனல் ப்ரமோஷன் தட் ஃபர்ஸ்ட் டே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ், கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருக்கேன், ஃபர்ஸ்ட் டே பாக்குறவங்க நல்லதா சொல்லுவேன்னு. நீங்க சொல்லுங்க, பப்ளிக் ஒப்பீனியன் நீங்க எப்படி பாருங்க? அபார்ட் ஃப்ரம் ரிவ்யூவர்ஸ், இந்த பப்ளிக் பீப்பிள் சொல்றது. பப்ளிக் தானே எல்லாமே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை பண்ணி அந்த எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அவங்கக்கிட்ட தான். அவங்க போடுற மார்க் தான் எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு அது எனிவேஸ் ரிட்டர்ன்ஸில் வருது. அவங்க காட்டுற லவ்வோ அஃபெக்ஷனோ ஒரு படம் வந்து பார்த்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டோ எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே அதுதான். என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி ஓகே, ஒரு பெரிய ஸ்டாரோட படம் அப்படின்னாலுமே இப்போது மேபி ஃபேன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3-4 days அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நிஜமாகவே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக அதுக்கு அடுத்தது இப்போ டிக்கெட் கிடைக்காதவங்க வெயிட் பண்ணுவாங்க. படம் நல்லா இருக்குன்னு பட்சத்தில் மக்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இது காலங்காலமாக நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது எந்த படமாக இருந்தாலும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து அதை தான் டிபெண்ட் ஆகி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதோட தெம்புக்கு அதுவே எந்திரிச்சு நடந்தோ அதோட வேகத்துக்கு ஓடியோ என்ன நடக்குமோ நடந்துடும். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதான், நான் ஒரு நல்ல சாப்பாடு படம் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா யாருக்கு எது பிடிக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, டிசைடும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும், உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ டிஃபர்ஸ். எண்ட் ஆஃப் தி டே இங்கே டிசைட் பண்ணுறது என்னென்னா எல்லாத்துக்குமே மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த மெஜாரிட்டி வச்சு தான் நம்ம வந்து அந்த வெற்றி தோல்வி என்னன்றதை டிசைட் பண்ணுறோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது அவங்கவுங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இப்போ வந்து கண்டினியூஸாக பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ என்னன்னா நான் கேள்வி கேட்கணுமா? ஓகே, ஒரு விஜே ஒரு ஜேர்னலிஸ்ட் இங்கே இல்லைன்னு மறந்துருங்க, நீங்கள் ஜேர்னலிஸ்டாக மாறிடுங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்டாக மாறி அவர் ப்ரமோஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு படத்துல. இதே மாதிரி இது ரோல் ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இதுவும் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல. எல்லாமே பண்ணிட்டு போயிடுறீங்க கடைசியில. கவினே
அவர் பண்ண சொல்லுங்கல்ல. சரி விடுங்க, இப்ப மாத்தி பண்ணுங்க. நான் தானே உங்களை இன்டர்வியூ பண்ணேன். இப்ப நீங்க அது பண்ணல, இவங்க இன்டர்வியூ பண்ணல. ஓகே, அது ஒண்ணு மிச்சம். ஜர்னலிஸ்டா? ஓகே, ஆமா, அப்படிதானே சொன்னீங்க. அங்க என்ன பண்ணாங்க? நான் விஜயவா மாதிரி. இப்ப நீங்க விஜயவா மாறீங்க. ரெடி? ஓகே, இப்போ நான் 3 to 1 ரோலிங் சொல்லுவேன். 3 क्वेश्चन உங்க மனசுல இருக்க क्वेश्चन நீங்க ஷூட் அவுட் பண்ணலாம். ஒரு ஜர்னலிஸ்டா நீங்க கண்டென்ட் கொடுக்கணும் சேனலுக்கு. கான்ட்ரோவர்சியா இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? we need TRP, we need viewers. ஓகே ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 3 2 1. விஜய் அபர்ணா ரோலிங். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் அபர்ணா தாஸ். ஐ எம் வித் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரேட் ஆக்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கவின் அவர்களோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நம்ம உங்க புது படம் டாடா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போறீங்க. ஸோ அதை பத்தி ஒரு 3 கேள்வி கேட்கலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நார்மலான கேள்வியா இல்ல கொஞ்சம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியா? விஜய் வந்து எல்லாத்தையும் கல் எரிஞ்சா திருப்பி தூக்கி எறியணும், அந்த மாதிரி நீங்க திருப்பி क्वेश्चन கேளுங்க. ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் இது பிஹேவ் பண்ணணும்ல. அது நிஜ இன்டர்வியூக்கு தானே, நம்ம ஒரு மாதிரி கேமுக்கு தானே பண்றோம். அப்புறம் என்ன சொல்லுங்க. why டாடா? why did you choose டாடா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதை. டெஃபினட்டாக என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக, ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு கதை கேட்கும்போது. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு டாடா. சரி, உங்க எல்லா படத்துலயுமே வந்து விஜய் சார் படத்துல நடிச்ச ஒரு பொண்ணு தான் ஹீரோயினா பண்றாங்க. அத பத்தி நீங்க என்ன, வாட் இஸ் யுவர் கமெண்ட்? நானும் அந்த மீம்ஸ்லாம் பார்த்தேன். நிஜமாவே அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. மொதல் 2 படம் தானாகவே அமைஞ்சது. ஆப்வியஸாக அமிர்தா லிஃப்ட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து தான் சொல்லியிருந்தாங்க. ரெபாவும் அந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் சொல்லியிருந்தாங்க. பீஸ்ட் வந்து நான் டிஸ்கஷன்ஸில் இருந்தேன். ஸோ நான் அந்த ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அங்கே நான் பார்க்கும்போது அபர்ணா அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கே நான் பார்த்தேன். அவங்க வந்து ஓகே, இவங்களால நீங்க எப்படி ஃபெல்ட்? ஓகே, ஸோ அதனால எக்ஸ்ட்ரானரியா அவங்க வந்து ஓகே, இந்த கேரக்டர் டெஃபினட்டா அவங்களால புல் ஆஃப் பண்ண முடியும்ன்ற ஒரு ட்ரஸ்ட் எனக்கு ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அப்பனாவோட நடிக்கும் போது ஏதாச்சும் did you feel like oh my god she's acting so well that I have to compete with her அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா? நோ அவங்க நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள அப்படியே விட்டுறணும், நம்ம எதுவுமே போய் தொந்தரவு பண்ணி அந்த சீனை கெடுக்காம இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. ரெண்டு சீன்ஸ் இருக்கு படத்துல. ரெண்டு சீன்ஸா சூப்பரா நடிச்சது நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மத்த சீன்ஸ்ல எல்லாம் சூப்பரா இல்லையோ? ஏங்க நான் சொல்றது அந்த பெர்ஃபார்மன்ஸோட லெவல்ல. இப்போ எனக்கு பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு அந்த ஒரு எலிவேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல. படம் ஃபுல்லாக என்ன பற்றின்னு எரிவோமா 2 பேரும்? ஒரு எலிவேஷன் பாயிண்ட் இருக்கும்ல. எனக்கு ஒரு 2 இடத்துல இருக்கும்னா உங்களுக்கு ஒரு 2 இடத்துல இருக்கும். கரெக்டு தானே? இப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்புறம் சீனை சொல்லணும், கதையை சொல்லணும், எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டு போக வேண்டியதான். சரி, ஓகே. உங்க டாடா படம் வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்கள். ஜர்னலிஸ்ட் அடிக்கிறீங்க. தேங்க்யூ, நன்றி. ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, இந்த டீசர்ல ஒரு டயலாக் வரும், இந்த மீன் துடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி ஒரு பிக்கப் லைன் இவங்களை பார்த்து நீங்க சொல்லணும். சூப்பர். இப்படிதான் ப்ரொபோசலுக்குன்னு 2 ரோஸை கொடுத்தாங்க. அந்த ரோஸை நீங்களே கீழே போட்டு மிதிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொபோசல் இல்லப்பா, அந்த அளவுக்குலாம் திறமை இல்லப்பா. நானே ஒத்துக்கிறேன். ஐ எம் ஃபெயில். சரி, ஓகே. அந்த டாஸ்க் நீங்க எடுத்துக்கோங்க. ஐயோ, நானும் இல்லப்பா. அவங்க எக்ஸாமுக்கே போக மாட்டாங்க. ஆமா, நானே அதுக்கே இல்ல. அந்த பேப்பர் வந்து டிகிரியே வரலனாலும் பரவாயில்ல, அதுல அரியர் வச்சுக்கிறோம்ன்றவாங்க. இப்போ என்னன்னா, இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு 2 சம்பவங்கள், உங்களுக்கு ஒரு சம்பவங்கள், அவங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ல, ஜஸ்ட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா போதும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷாருக் கானுடைய பத்தான் படத்துல வந்து தீபிகா படுகோன் ஆரஞ்சு கலர் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அவங்க ஆரஞ்சு கலர் காஸ்டியூம் போட்டது வந்து அவங்க வந்து காவி காஸ்டியூம் போட்டிருக்காங்க, மதத்தை வந்து இழிவு படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்ஸ் ரீதியா போய் சென்சார் போர்டு வரையும் போயிடுச்சு. சினிமால ஒரு விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலாமா? பயமா இருக்கு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு பயப்படுத்துறாங்க. அப்ப அதே சொல்லுங்க, பயமா இருக்கு. இல்ல, ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி நினைச்சு பண்றாங்கன்னா அந்த மாதிரி சொல்லி பட் திஸ் இஸ் ஜஸ்ட் a costume. அந்த மாதிரியான ஏதோ ஒரு கண்டென்ட், ஒரு மதமோ ஜாதி வாட் எவர் அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்திருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் அது தெரியுமான்றது தெரியல. ஏன்னா இப்போ கரெக்டான எக்ஸாம்பிளான்னு தெரியல. இப்போ இன்னைக்கு இந்த ட்ரெஸ் இவங்களுக்கு வந்திருக்கிறது சம் த்ரூ ஒரு டிசைனர் அந்த மாதிரி இது ஒன்று வந்திருக்கு.
அந்த மாதிரி அது அன்னைக்கு எப்படின்றது அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்குமா, அவங்களோட லெவலுக்கு நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. அந்த கம்பேரிசனில் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அதோட புரிதல் அதான் நான் சொன்னேன்ல, காலையில இருந்து கவின் சேவிங் இல்ல, டு பி ஃப்ராங்க் அதுதானே நிஜம். உங்களுக்கு அது தெரியுமா என்னன்றது கூட தெரியாது. அடுத்தது உங்களுக்கு ஒரு சம்பவம். சரத்குமார் சார் இப்போ ஒரு ஆடியோ லான்ச்ல விஜய் சாரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருப்பாரு. உடனே பிரசன்ட் மீடியா பயங்கரமா கவர் பண்ணிட்டு, அது எப்படி நீங்க விஜய் சார் இருக்கும்போதே வந்து ஐ மீன் ரஜினி சார் இருக்கும்போது விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், அப்போ வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லங்கிறீங்களா அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க. இப்போ அதான் அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி சம்மந்தம் எல்லாம் போய் கேட்கறாங்க இல்லையா. இன் அதர் வே இதுவும் அப்படிதான் நினைக்கிறேன் நான். இப்போ நாங்க டாடா படத்தோட ப்ரொமோஷனுக்காக நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு ரூட்டு பிடிச்சி நீங்க ஒண்ணு பண்றீங்க இல்லையா, இன் விச் வேஸ் இது அது வித்தியாசப்படுதுன்றது தெரியல எனக்கு. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இப்போ இது வந்து லாஸ்ட் இன்டர்வியூ நம்ம காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ இவ்ளோ நேரம் we are giving back to back interviews. So after a point என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் நம்ம தெரியாம ஏதாச்சும் வார்த்தை கூட இல்ல இப்போ எனக்கே ஒரு இன்டர்வியூல லைட்டா ரோல் ஆயிருச்சு. ஒரு நான் இத்தனைக்கும் அவ்வளோ சினிமா ஃபாலோ பண்றேன், அவ்வளோ பார்க்குறேன். ஒரு பெரிய ஸ்டாரோட ஒரு படமும் ஒரு அந்த ஹீரோவும் படம் பெரிய ஹீரோயும் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா பேக் டு பேக் நம்ம பேசிட்டே இருக்கோம், இதாயிட்டே இருக்கோம், ட்ரவுன் ஆகிறோம். நான் கூட அக்காவை போயிடா கூப்பிட்டேன், அப்புறம் ஐயோ அக்கா சாரி அந்த மாதிரி. ஸோ ஏன்னா நிறைய பேசிட்டு இருக்கல, ஸோ தெரியாம தப்பா வந்து அதுவே பிடிச்சி அதுக்கு நிறைய மீனிங்ஸ் எல்லாம் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ யார் யார் எதுக்கு பொறுப்போ அவங்கவுங்ககிட்ட அதை கேட்கறது கொஞ்சம் நியாயமானதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கங்க, நானும் எடுத்துக்கிறேன். இது வந்து இப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு யங் ஜென்ரேஷன் கவர் பண்ணோன்னாவே சர்டிஃபிகேட்ல யூபாரியா வந்துருது, இல்லை ஏவே வந்துருது. ஆனால் உங்க படம் வந்து கம்ப்ளீட்டா யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தைங்க கூப்பிட்டு போகலாம் இல்லையா? டெஃபினட்டா. அப்போ நான் வந்து முன்னாடியே வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க, ஒரு ரேண்டம் ஆடியன்ஸை நீங்க கன்வின்ஸ் பண்ண சொன்னேன். இப்போ நீங்க ஒரு குழந்தையை கன்வின்ஸ் பண்ணணும். யூ ஆர் த குழந்தை. குழந்தை என்ன நினைச்சுக்கோ, என்ன பண்றது, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. பாப்பா இதோ பாரு, உன்ன மாதிரி இருக்கல்ல, உனக்கான நிறைய பாக்கணுமா, நிறைய ஆடுறது, சாப்பிடுறது, அழுறது எல்லாமே இந்த படத்துல இருக்கும். அம்மா கிட்ட சொல்லிடு பாக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போக சொல்லு. ஓகே, நானும் கன்வின்ஸ் பண்ணணுமா? ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க பாப்பா? எனக்கு பேச்சே வராத அளவுக்கு குழந்தையா? அப்போ போய் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. நான் வந்து அம்மா அப்பா கிட்ட நிஜமாவே அவங்கள போய் இந்த படத்தை போய் பார்க்க சொல்லுவேன். இந்த படம் என் குழந்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் அந்த அம்மா அப்பாவுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்கள அப்புறமேட்டு அந்த குழந்தைய படத்துக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவேன். ஆக்சுவலி இன் ரியல் என்னோட நேபர், கேரளாவில் இருக்கிற நேபர் வந்து தேர் பேபி, தேர் கோயிங் டு டேக் த பேபி அஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டாடாதா. Dadada his first film. So they are like waiting for Dada to release in Kerala. So she texted me saying, "இது வந்து I'm gonna make it his first film because நிறைய இது டெஃபினட்டா. ஆனால் அதான் குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இன்கேஸ் அப்படி ஏதாவது ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் படம் போய் பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு அதுக்கப்புறமேட்டு சே நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு அது தோணும். அதுவும் கண்டிப்பா. இப்போ நிறைய நாலாவது கடைசி கொஸ்டின், இது கடைசி. இப்போ நிறைய இடத்துல கேள்வி என்னோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட் நிறைய படங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலோட எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ எக்ஸ்பெக்டேஷனோட ஆடியன்ஸ் போய் உட்கார்றாங்க தியேட்டர்ல, எதுவும் எதிர்பார்த்து என்ன எதிர்பார்த்து உங்க படத்துல உட்காரலாம்? I like your questions. Okay. I mean, in between one or two wasn't in the context, but all the other questions are really good. Thank you. So, I feel like, எப்படி சொல்றது, if you ஒரு அம்மா அப்பா சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும்னா, இப்போ வீட்டில் அம்மா அப்பா எவ்வளோ பிடிக்கும், அந்த இமோஷன்ஸ் ஸ்பெஷலாக ஹோல்ட் பண்ணுறவங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பெஷலாக, ஒரு லவ் ஸ்பெஷலாக லைஃப்பில் இருக்குன்னா இது உங்களுக்கு கரெக்டாக ஃபீல் ஆகும்னு நான் நம்புகிறேன். இது ஏன்னா அது டச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம் படத்தை. கண்டிப்பாக நான் போய் பார்த்துருவேன். உங்களுக்கு லவ் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கும், உயிருக்கு உயிராக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும்னா இந்த படம் பிடிக்கும். அம்மா அப்பாவை பிடிக்கும்னாலும் இந்த படம் பிடிக்கும்.
கண்டிப்பாக இது பிடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே மக்களே, ஸோ வந்து இன்டர்வியூ பார்க்குறப்போ எனக்கு கண் கலங்குது, அவ்வளோ எமோஷன் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையாகவே எனக்கும் வந்து அந்த டெம்ட் ஆகுது, எப்போ வந்து ப்ரீமியர்ஸ் போட போகிறாங்க, எப்போ நான் FTFS பார்க்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோட போய் படம் பாருங்க. ஃபேமிலியோட பார்க்குறதே இப்போலாம் பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு படம் வந்திருக்குப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் 6லிருந்து 60 வரை எல்லாருமே பார்க்கலாம். ஸோ படம் பார்த்துட்டு இந்த படத்தோட டீமுக்கு உங்களோட விஷயத்தை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை வந்து ட்விட்டரில் ட்வீட் மூலமாகவோ ஷேர் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ இப்படி நீங்களும் வந்து ப்ரொமோட் ஆகலாம். ஓகேவா? நீங்களும் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே கவின், இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக ஆடியன்ஸை சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கவின். ஸோ February 10 டாடா படம் ரிலீஸ் ஆகுது தேட்டர்ஸில். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட இந்த படத்துக்கு வந்து தேட்டருக்கு உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோட குடும்பத்தோட எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்ததை விட 1% அதிகமான சந்தோஷத்தோட வீட்டுக்கு போவீங்கன்றதை ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். ஸோ ஆல் ஆர் வெல்கம் ஆன் February 10th. Thank you so much. Thank you.